இஃப்தாருக்கு இந்த மாதிரி ஒரு சாக்லேட் புட்டிங் வந்து ரெடி பண்ணி கொடுங்க உங்கள் கிட்ஸுக்கு. இதுக்கு வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் பாக்கெட் தண்ணி இல்லாமல் காய்ச்சிக்கோங்க. அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் வந்து அகர் அகர் சேர்த்து அது கூட தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. பால் நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு அகர் அகரையும் வந்து நீங்கள் என்ன பண்ணணும், நல்லா காய்ச்சி எடுத்துக்கணும். ஒரு மாதிரி ஜெல்லி கன்சிஸ்டன்சியில் வரும்போது அதை எடுத்து அப்படியே பாலில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது கூட வந்து தேவையான அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஆல்ரெடி காய்ச்சின பால் வந்து கொஞ்சோண்டு எடுத்து வச்சுருக்கேன். இது கூட வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு கொக்கோ பவுடர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை வந்து நம்ம இதோட மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமேட்டு அதுக்கப்புறம் இதை என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு தேவை அப்படின்னா மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதை ஒரு பவுலுக்கு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. ஏன்னா இதில் ஆடை மாதிரி படிஞ்சிருக்கும். ஸோ ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் 2 டம்ளர்லேயும் ஊற்றிருக்கேன், ஒரு பவுல்லையும் ஊற்றிருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு 2 மணி நேரம் ஃப்ரிட்ஜில் வச்சு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளேட்டில் மாற்றினீங்கன்னா சூப்பராக வந்து நம்மளுக்கு கேக் மாதிரி விழுகும். இப்போ நான் கட் பண்ணி காட்டுறேன். எவ்வளோ அழகாக ஸ்மூத்தாக இருக்குது பார்த்தீங்களா? ஜெல்லி மாதிரி இருக்கும். இது சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். சாக்லேட் ஃப்ளேவரில் இருக்கும். பாருங்க, பார்க்க எவ்வளோ அழகா இருக்குன்னு. ரொம்ப ஈஸி இது செய்யறதுக்கு. அதே போல் ஆல்ரெடி நான் டம்ளரில் ஊற்றி வச்சிருந்தேன் பார்த்தீங்களா, அதையும் இந்த மாதிரி கேக் மாதிரி பிச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.